ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்புறமா நைட்டு டின்னருக்கு கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் அந்த பாஸ்தாவையும் உள்ளே சேர்த்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாஸ்தா நல்லா வேகட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிட்டு பாஸ்தா நல்லா வெந்துட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்தாவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய கப் அளவுக்கு நான் காய்ச்சின பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கட்டி பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கட்டி பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் கொஞ்சம் பூண்டை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு குடமிளகா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பாஸ்தாவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தாவில் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒயிட் சாஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. கடைசியாக ஒரு பீஸ் சீஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பால், கார்ன், குடமிளகாலாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ஹெல்த்தி தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.